ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நடிகர் விஜய் திமுகவுக்கு எதிரா கூரான வாளை சுழட்டிட்டே வந்ததுல அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதற்கு தலைமை சரியில்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் மேடைகள்ல சொல்லி அதிமுகவோட வாக்குகளுக்கும் வேட்டு வச்சிட்டு இருந்தாரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அவரு தன்னுடைய பிரச்சார வாகனத்துல தனது படத்துக்கு பின்னாடி அண்ணாவையும் எம்ஜிஆர் படத்தையும் பொறிச்சு வச்சிருந்தாரு. ஆக பெரியார், எம்ஜிஆர், அண்ணா அப்படின்னு யாரையும் விட்டு வைக்கல. உங்களுக்கு அண்ணா, எம்ஜிஆர் பிடிக்கும்னா, ஆனா அதிமுக மேல அதிருப்தியா இருந்தா என்னோட வாங்க. உங்களுக்கு பெரியார், அண்ணா பிடிக்கும்னா, திமுக மேல அதிருப்தியா இருந்தா என்னோட வாங்க அப்படின்னு அனைத்து கட்சியினரோட தொண்டர்களையும் தன் பக்கம் இழுத்தாரு. தமிழகத்துல ஆட்சியை யார் பிடிப்பாருங்க அப்படின்றத விடையும் கோவை மாவட்டத்துல நிலவரமும் அரசியல் வட்டாரங்கள்ல தீவிரமா கவனிக்கப்பட்டுச்சு. குறிப்பா கோவை தெற்கு தொகுதி மாநிலம் முழுவதும் கவனம் ஈர்த்தது. திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருக்காரு. கோவை தெற்கு தொகுதியில கடும் போட்டி நிலவிய நிலையில அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேக 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. கோவை தெற்கு தொகுதியில மொத்தம் 1,88,878 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில 1,58,799 வாக்குகள் பதிவாகி இருந்தது. மொத்தம் 20 சுற்றுகளா வாக்குகளும் எண்ணப்பட்டுச்சு. திமுக சார்பில் செந்தில் பாலாஜி, அதிமுக சார்பில் அம்மன் அர்ஜுனன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் செந்தில்குமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் பேரறிவாளன் அப்படின்றவங்க போட்டிட்டாங்க. இந்த தொகுதி கடந்த காலங்கள்ல அதிமுகவோட பலமான கோட்டையா இருந்தாலும் இந்த முறை திமுக சார்பில் செந்தில் பாலாஜி சிறப்பு கவனத்தோட களம் இறங்கினாரு. தேர்தலுக்கு முன்பே கோவைக்கு குடிபெயர்ந்து தீவிர பிரச்சாரம் செய்தது இந்த தொகுதியை மிகவும் பரபரப்பா மாற்றுது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுல இருந்து செந்தில் பாலாஜி முன்னிலையில தான் இருந்தாரு. தாவேக வேட்பாளர் செந்தில்குமார் பல சுற்றுகள்ல முன்னிலை பெற்று அதிமுகவுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தினார். இறுதியில திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி 59,167 வாக்குகள் பெற்று 1,991 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. தாவேக வேட்பாளர் செந்தில்குமார் 57,176 வாக்குகள் பெற்று நெருக்கமான 2ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 31,236 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளன் 5,017 வாக்குகளும் தான் பெற்றிருந்தாங்க. மொத்தத்துல வெற்றி திமுகவுக்குன்னு சொன்னாலும் கோவை தெற்கு தொகுதியில தாவேக காட்டிய வலுவான போட்டி அந்த கட்சி இந்த மண்டலத்துல வேகமா வளர்ந்து வருவதை தெளிவா வெளிப்படுத்தியிருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கோவையில 10 தொகுதிகளிலையும் அதிமுக வெற்றி பெற்று சாதனை படைச்சது. இதனால கோவைய அதிமுகவோட இருந்து கைப்பற்ற திமுக கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா சத்தம் இல்லாம தாவேக கோவையில 6 தொகுதிகளை கைப்பற்றி அசத்தி இருக்காங்க. கோவை வடக்கு தொகுதியில தாவேக சம்பத்குமார் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில திமுக 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட வானதி சீனிவாசன் 48,000 வாக்குகள் பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பொள்ளாச்சி தொகுதியில திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட கோமா தேக வேட்பாளர் நித்யானந்தன் வெற்றி பெற்றிருக்காங்க. வால்பாறையில திமுகவுடன் சுதாகர் வெற்றி பெற்றிருக்காரு. கோவை மாவட்டத்துல கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல தமிழகம் முழுவதும் திமுக பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில கோவை மாவட்டத்துல 10 சட்டமன்ற தொகுதிகளிலையும் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. கோவை தெற்குல அதிமுக கூட்டணியில இருந்த பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. இதே போல கடந்த 2016 தேர்தலையும் சிங்காநல்லூர் தொகுதியில தவிர மற்ற 9 தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றது. கடந்த 25 ஆண்டுகளா கோவை மாவட்டம் அதிமுகவோட கோட்டையா வழங்கியிருக்கு. இந்த நிலையில அதிமுக கோட்டையை இந்த தேர்தல்ல தாவேக தன்வசப்படுத்தியிருக்காங்க. கோவை வடக்கு, சூலூர், கிணத்துக்கடவு, சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய 6 தொகுதிகளிலுமே தாவேக வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவுக்கு இந்த தேர்தல்ல கோவையில ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. அதாவது தொண்டாமுத்தூர் தொகுதியில போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மட்டும் 14,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. மற்ற 9 தொகுதிகளிலையும் அதிமுக இழந்துருக்கு. அதோடு 3வது இடத்துக்கும் பல இடங்கள்ல தள்ளப்பட்டிருக்கு. இது அதிமுக தலைமைக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.